நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இது 16 லிட்டர் வரும். ஜெர்சி எவ்வளோ சொன்னீங்க? 12. ஏன் ஜெர்சி தானே விட சிந்து அதிகமாக இருக்குது? இல்லை, ஆமாங்க, சிந்து தான் எப்போவுமே அதிகமாக கறக்கும். ஓ, அது எதனாலங்க ஐயா? நாட்டு வைத்தியம் வெறும் மிளகு அரைச்சி ஊற்றுவோமுங்க, பெருங்காயம், மிளகு, வெத்தலை இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றுவோமுங்க. அதுக்கு சரியாகலைன்னா டாக்டரை கூப்பிடுவோங்க. அம்மா நோய்க்கு வந்துங்க வேப்பந்தழை, மஞ்சத்தூள், பச்சை வெங்காயம் அரைச்சி மேலே பூசுவோமுங்க. தீர்த்தம் கொண்டு வந்து போடுவோமுங்க. அதிகப்படுத்துறதுக்கு மரவள்ளி மாவு போட்டால் கொஞ்சம் அதிகமாக வருங்க. பால் கொஞ்சம் டிக்காக இருக்குங்க. சரிங்கய்யா. கணுவாய்ப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். 40 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒரு ஐயா வந்து மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சிவசாமி. சிவசாமி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாடு வளர்க்கும் தொழிலை வந்து நீங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 10 வயதுலேருந்தே நீங்கள் மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எப்படி மாடு வளர்த்தணும் அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். மாடுங்க மேய்க்கணுங்க, தண்ணி காட்டணுங்க, மேவு போடணுங்க, பால் கறக்கிற நேரத்துக்கு பால் கறக்கணுங்க. அப்படித்தானுங்க. அப்படித்தான். ஆமாம். ஓகே. இந்த 10 வயதுங்கும் போது உங்களுக்கு அப்பா தாத்தா காலங்கள்லேருந்தே மாடு வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. சிறுசுலேருந்தே மாடு தானுங்க. அப்பா மாடு வளர்த்திட்டு இருந்ததுங்க, தாத்தா மாடு வளர்த்திட்டு இருந்ததுங்க. நாங்களும் இப்போ மாடு தான் வளர்த்துறோம். அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எதுவுமே கற்றுக்கலீங்க, நாமளாக பார்த்து செய்ய வேண்டியது. நீங்களாக பார்த்து செய்கிறது தான். ஆமாம். இல்லைங்களா? ஆமாம். இப்போ ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. அந்த கன்றுக்குட்டியை வந்து நீங்கள் பெருசாக்குறதுக்கு என்னென்ன மாதிரி முறைகளை நீங்கள் கையாளுறீங்க? புண்ணாக்கு போடணுங்க, அதுக்குள்ளே தீவனம் போடணுங்க, கோதுமை தவிடு போடணுங்க. அது 6 மாதம் வருஷமாக்கிறதுக்குள்ளே பருவத்துக்கு வந்துடுங்க. 16 மாதங்கும் போது கன்று போட்டுருங்க. 16 மாதங்கும் போதுங்க மாடு பருவத்துக்கு வந்துடும். ஆனால் இது நீங்கள் பராமரிக்கிறதுக்குன்னு எவ்வளோ இட வசதிகள் செலவுகள் ஆகுதுங்க? செலவுங்களா? இப்போ மாட்டை பொறுத்து இருக்குதுங்க. 10 மாடு வச்சாங்க 1.5 ஏக்கரா பூமி வேணுங்க. அதுக்கு உண்டான தண்ணி வேணுங்க, மசால் கரணை போடணுங்க, வச்சு காப்பாற்றணுங்க. இல்லை காட்டுக்குள்ளே விட்டு மேய்க்கிறோம் அப்படின்னாங்க வரத்தட்டு வேணுங்க. கோம்பு போட்டு வச்சுட்டு காட்டுக்குள்ளே விட்டு மேய்ச்சிட்டு வரத்தட்டு போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வயசு வந்து 50 சொன்னீங்களே. அந்த 10 வயசுலேருந்தே இந்த ஒரு விவசாயத்துறையில் நீங்கள் இருக்கீங்க. மாடுகளோடு சேர்த்து நீங்கள் வேறு என்ன விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குங்க? எங்களுக்கு இடமெல்லாம் நிறையா இருக்குதுங்க. வாழை போட்டுருந்தோமுங்க, இப்போ கருவேப்பிலை போட்டுருக்குறோமுங்க. சரிங்க. அப்புறம் இப்போ மசால் பில்லு இருக்குதுங்க, மசால் பில் போட்டுங்க மாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மசால் புல்லு எவ்வளோ ஏக்கர் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? இப்போ வந்துங்க ஒரு ஏக்கரா இருக்குதுங்க. ஒரு ஏக்கரா இருக்குது. ஆமாம். இப்போ எத்தனை மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க? 10 மாடு வச்சுருக்கிறோம். இப்போ 10 மாடுகள். ஆனால் இங்கே கட்டி இருக்கிற மாடுகள் 3 தான் இருக்குது. 3 இருக்குதுங்க. எல்லாம் காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்கு நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க. ஐயா வந்து ஒரு 10 மாடுகள் வச்சுருக்காங்க. இந்த 10 மாடுகளை வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி முறைகளில் நீங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க, எந்தெந்த மாதிரி முறைகளில் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? கறவை மாட்டுக்கு அது தனியாக பக்குவம் பார்க்கணும். விருதி மாட்டுக்கு தனியாக பக்குவம் பார்க்கணும். கறவை மாட்டுக்கு கொஞ்சம் உண்டுன்னு மேவு போடணுங்க. விருதி மாட்டுக்கு கொஞ்சம் அளவாக போடணும். எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க ஐயா? ஒரு மாடு வந்து 10 லிட்டர் கறக்குங்க, 12 லிட்டரும் கறக்குங்க, 16 லிட்டரும் கறக்குங்க. அந்த மாதிரி 10 லிட்டரும் கறக்கும், 16 லிட்டரும் கறக்கும், 12 லிட்டரும் கறக்கும். மொத்தம் எத்தனை மாடுகள், கறவை மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து 4 மாடு இருக்குதுங்க. பாக்கியெல்லாம் சேனைங்க. சேனை. ஆமாம். 10 சேனை மாடு நீங்கள் கறக்குதுங்களா? இல்லைங்க, சேனை மாடு கறக்கும். அதாவது ஒரு 7 மாத காலங்களுக்கு அது கறக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த ஒரு கடைசி அந்த 3 மாதங்கள் தான் கறக்காது இல்லைங்களா? அந்த கறக்காத டைமில் நம்ம எப்படி பக்குவமாக மாடுகளை பார்த்துக்கணும்? அது எப்பவும் பார்த்த மாதிரி தான் பார்க்கணும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கட்டியிருக்கிற மாடுகள் எல்லாமே எப்படிங்க? சேனை மாடு தானுங்க? இது சேனை மாடுங்க. இது என்ன இன மாடுங்க? என்னங்க, இது என்ன இன மாடுங்க ஐயா? ஜெர்சி. ஜெர்சி. ஆமாம். இப்போ நம்மக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய மாடுகள்லாம் என்னென்ன மாடு? ஜெர்சி, இந்து, இல்லை சிந்து, இதுதான் சிந்து, ஜெர்சி. ஓகே. இந்துன்னு சொன்னீங்களா? அது என்னங்க? எது தெரியாமல் வந்துருச்சுங்க. அப்போ நீங்கள் லவ் பண்ணியிருக்கிறீங்க ஏங்கய்யா? சரி, சும்மா ஏதோ தமாஸ் பேசுனா எதை நினச்சிக்காதீங்க. சரி. இப்போ இந்த ஜெர்சி மாடுகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆமாம். நம்ம கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான மண்கள் இங்கே இருக்குங்க? மண்ணெல்லாம் கழுப்பு தானுங்க. மணல் இருக்குது, மணல் மண் இருக்குதுங்க, கழுப்பு இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு வந்து இந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஜெர்சி பசு அடாப்ட் ஆகுதுங்களா? பரவாயில்ல, இங்கே வளர்த்துருக்கு நல்லா இருக்குது. இப்போ 10 மாட்டில் வந்து நீங்கள் 4 மாடுகள் வந்து கறவை மாடுகள், 6 மாடுகள் சினையாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருந்தாலும் ரொட்டேஷன் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஒரு 4 மாடு கறவை மாடு, 4 மாடு
வந்து சினையாக இருக்கிற மாதிரி. ஆமாம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே 10 மாடுமே கறவைத்தன்மையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும் போது எவ்வளோ லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பால் கிடைக்குங்க? எப்படி இருந்தாலும் 100 லிட்டர் வரும். 100 லிட்டர் வரும். ஆமாம். எங்கே 10 லிட்டர் போட்டாலும் 100 லிட்டர் வரும். எங்கே பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? சொசைட்டிக்கு. எங்கே? என்ன கவர்மெண்ட் சொசைட்டி, ஆவின் சொசைட்டி. ஆமாம். எவ்வளோ லிட்டருங்க பால் கொடுக்குறாங்க? இப்போ வந்து 36 ரூபா கொடுக்குறாங்க. ஓ ஓ ஓ ஓ சொல்லுங்க ஐயா. செனைங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு 2.5 மாதம் ஆகுங்க. 2.5 மாதம் போனால் கறவை வருங்க. ஓ 2.5 மாதம் ஆனால் கறவை வரும். ஆமாங்க. கண்ணு போட்டால் தான் கறவை 2.5 மாதம் போகணும். எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க இந்த மாடு? இந்த மாடு 12 லிட்டர் வரும். 12 லிட்டர் கறக்குதுங்க? 12 லிட்டர் வரும். சரி. இது என்ன மாடுங்க? இது சிந்துங்க. சிந்து. ஆமாம். ஓ இந்த சிந்து மாடு வந்து எப்படிங்கய்யா? இது வந்து எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது 16 லிட்டர் வரும். ஜெர்சி எவ்வளோ சொன்னீங்க? 12. ஏன் ஜெர்சி தானே விட சிந்து அதிகமாக இருக்குது? இல்லை, ஆமாங்க. சிந்து தான் எப்போவுமே அதிகமாக கறக்கும். ஓ அது எதனாலங்க ஐயா? அது வந்துங்க சிந்து மாடு பருவம் இல்லைங்க, சிறுசாக தான் இருக்குங்க, கறவை வருங்க. அது மாடு பருமாடாக இருந்தாலும் கறவை கம்மியாக தான் வரும். ஓ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமாம். அது போக நீங்கள் அங்கே ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கிட்ட போகலாங்களா? ஏன்னே அந்த மாட்டுக்கிட்ட? சரி வாங்க. ஷெட்டை பற்றி அப்படியே சொல்லிகிட்டே போங்களேன். ஷெட்டுங்களா? ஷெட்டு மாட்டுக்கு தானே ஷெட்டு போட வேண்டியது தானே. மாட்டுக்கு தானே ஷெட்டு போட வேண்டியது தானே. 10 மாட்டுக்கு தாண்டா 10 மாட்டுக்கு ஷெட்டு போட வேண்டியது தானுங்க. ஓட்டு ஷெட்டு தான் போட்டிருக்கீங்க? ஆமாங்க, நாங்கள் ஓட்டு ஷெட்டு தானே. எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க இந்த ஷெட்டு போட்டு? இது இப்போ 15 வருஷம் ஆகிட்டு வச்சு. 15 ஆண்டுகள். ஆமாம். பராமரிப்பு நான் எப்படிங்க பராமரிச்சுட்டே இருக்கணுங்களா? என்னங்க ஷெட்டுக்குங்க? ஆமாங்க, கரையான் வராமல் பராமரிப்பு பண்ணி தான் ஆகணும். ஓகே. இப்போ இது என்ன மாடுங்கய்யா? இது வந்து சிந்துங்க. இது சிந்து மாடுங்களா? ஆமாம். இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது 10 லிட்டர் வருங்க. 10 கறக்குது? 10 கறக்குது. ஏன் இது கம்மியாக இருக்குது? இது மாடு சிறுசுங்க. ஓ மாட்டை பொறுத்து தான் இருக்குங்கிறீங்க. மாட்டை பொறுத்து தான். ஓகே. பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க? மக்காசோளங்க, கோதுமை தவிடுங்க, புண்ணாக்குங்க, இது போட்டால் தானுங்க மாடு அதிகமாக கறக்கும். நல்லா இருக்குது. ஆமாம். மாட்டுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் இங்கே ஏற்படுதுங்கய்யா? இங்கே என்னமா அம்மா நோய் வருதுங்க, அப்புறம் காய்ச்சல் வருதுங்க, அவ்வளோதாங்க. இந்த கன்றுக்குட்டியெல்லாம் இப்போ பெருசாக இருக்குது, எவ்வளோ நாள் ஆகுங்க? இது நாம் வளர்த்துற பொறுத்து இருக்குதுங்க. 6 மாதத்துலேயே பெருசானமா ஆக வேண்டியது தானுங்க. 2 வருஷமானாலும் ஆக வேண்டியது தானே. அது நம்ம சொல்லவே முடியாது. ஓ ஓ என்னென்ன நோய் சொன்னீங்க? காய்ச்சல் அம்மா நோய் வருது. காய்ச்சலுக்கு நீங்கள் ஏதாவது நாட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? நாட்டு வைத்தியம் பண்ணுவோமுங்க, டாக்டரையும் கூப்பிடுவோம். நாட்டு வைத்தியம்னா என்னென்ன பண்ணுவீங்க? நாட்டு வைத்தியம் வெறும் மிளகு அரைச்சி ஊற்றுவோமுங்க, பெருங்காயம், மிளகு, வெத்தலை இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றுவோமுங்க. அதுக்கு சரியாகலைன்னா டாக்டரை கூப்பிடுவோங்க. இது சரியாகலைன்னா நான் டாக்டர் கூப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இது 2 கொடுத்தாலே காய்ச்சல் சரியாயிருங்களா ஐயா? ஒவ்வொன்றுக்கு சரியாகுங்க, ஒவ்வொன்றுக்கும் சரியாகாதுங்க. ஆகாது. அம்மா நோய்க்கு என்ன பண்ணுவீங்க? அம்மா நோய்க்கு வந்துங்க வேப்பந்தழை, மஞ்சத்தூள், பச்சை வெங்காயம் அரைச்சி மேலே பூசுவோமுங்க. தீர்த்தம் கொண்டு வந்து போடுவோமுங்க. சினைக்கு என்ன பண்ணுறீங்க? என்னங்க? சேனை பிடிக்கிறதுக்கு? சேனை பிடிக்கிறதுக்கு டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடுறோம். நீங்கள் காலையில் வச்சுக்கிறது இல்லை? இல்லைங்க, இது மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த மாடுகளில் சுழி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்க? ஆமாம். அது எங்கேங்கய்யா இருக்கும்? பாருங்க, இங்கே இருக்கிற சுழி வாங்கலாங்க, இங்கே இருக்கிற சுழி வாங்கக்கூடாதுங்க. அது நமக்கு பார்த்தாலே தெரியுங்களா? ஆமாம். நெத்தியில் வந்து 2 சுழி இருந்தால் வாங்கக்கூடாதுங்க, ஒரு சுழி இருந்தால் தான் வாங்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் மாடுகளை பார்த்து வாங்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ ஒரு மாடு வாங்குகிறோம், அந்த மாடு வந்து நல்லா கறவைக்கு வந்து கொடுக்கவே மாட்டேங்குது. சரி, அப்போ நம்ம வந்து எப்படி அதை பக்குவப்படுத்தி அதை கறவைக்கு கொண்டு வர்றது? அது வந்து டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டாங்க, அந்த ஊசி மூலியமாக அது அப்படியே பக்குவம் ஆகிக்குங்க. மடி நோய் பிரச்சனைகள்லாம் இங்கே வர்றது இல்லைங்களா? மடி நோய் பிரச்சனை வருங்க. மடி நோய் பிரச்சனை வந்து டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடும். அதுதான் நீங்கள் பண்ணிக்கணும். ஆமாம், வேறு ஆப்ஷனே இல்லைங்கிறீங்க. இல்லை. இப்போ மாடு வந்து பால் கறக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த கறக்கிற பால் வந்து சரி தரம் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாம். ஆமாம். அதை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் சொன்னீங்க. ஆமாம். இதை தவிர வேறு ஏதாவது கொடுத்தா நமக்கு அதை அதிகப்படுத்த முடியுங்களா? அதிகப்படுத்துறதுக்கு மரவள்ளி மாவு போட்டால் கொஞ்சம் அதிகமாக வருங்க, பால் கொஞ்சம் டிக்காக இருக்குங்க. சரிங்க. அதுபோக மற்றதெல்லாம் போட்டால் கொஞ்சம் பால் சல்லுன்னு தான் இருக்குது. அப்போ மரவள்ளி மாவுங்கிறது அது பாலினுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்துதுங்கிறீங்க. ஆமாம். அது எவ்வளோ கொடுக்கலாங்க ஐயா? ஒரு மாட்டுக்கு 1 கிலோ கொடுக்கலாங்க. ஒரு மாட்டுக்கு 1 கிலோ கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. அது வந்து எங்கே நம்மளுக்கு வந்து எளிமையாக கிடைக்குதுங்களா?
இளமையே இங்கே கிடைக்காதுங்க. ஆ. எங்கே மேற்பாத்திலேருந்து கொண்டு வந்து மேக்க மாட்டுக்காரருக்கு கொடுக்குறாங்களாமங்க. எங்களுக்கு வந்து சொன்னாங்க, நாங்கள் அதெல்லாம் வேண்டான்ட்டுமுங்க. ஓ, எத்தனை முட்டு வலி போடுறதோ அதெல்லாம் கட்டு வலி ஆகாது, வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ செலவுகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம மாட்டு பண்ணையெல்லாம் பண்ண முடியும், பண்ணால் நமக்கு லாபம்? செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு முடியாதுங்க. இப்போ மேவு வைக்கிற விலைக்குங்க, மாடு விற்கிற விலைக்குங்க, ஒரு மாடு வாங்கினா இப்போ 70,000 80,000 போடணுங்க. சரிங்க. அப்புறம் இது மேவுமே அப்படித்தானுங்க. ஒரு கத்தை தட்டு 50 60க்கு விற்கிதுங்க. வர தட்டு வாங்கினா பச்சை தட்டு மக்காசோள தட்டு பச்சை தட்டு வாங்கினா 65 ரூபாய்ங்க. அப்புறம் எங்கே போய் குறைச்சி நம்ம பண்ணையம் பண்ணுறது? சரி, எந்தெந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து லாபகரமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொந்த பூமி இருந்துங்க, மசால் பில்லு போட்டாங்க, முட்டு வலி கம்மியாக போட்டாங்க, ஏதோ லாபம் கிடைக்குங்க. முட்டு வலி அதிகமாக போட்டு மேவு வாங்கி போட்டால் லாபம் கிடைக்காது. லாபம் கிடைக்காது. ஆமாம். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ அரசாங்கம் வந்து அதிகப்படியாக வந்து இப்போது ஆவினில் வந்து 35 ரூபா நினைக்கிறேன், ஃபிக்ஸ்டு ரேட்டு. அது வந்து இன்னும் எந்த ரேட்டுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா? 40 ரூபா கொடுத்தா லாபம் தானுங்க. ஆனால் 40 ரூபா கொடுக்கறது இல்லைங்க. ஒரு 5 ரூபா தான் சேர்த்து கேட்குறீங்க? இல்லைங்க, தனியார் சொசைட்டியில் 40 42 இப்படி வருதுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 36 35 இப்படித்தான் போட்டு கொடுக்கணும். இது குறைவாக இருக்கிறது கொஞ்சம். ஆனால் இருந்தாலும் எப்பவுமே அரசாங்க நிறுவனத்தில், ஆவி நிறுவனத்தில் எப்பவுமே உங்களுக்கு தொகை கிடைச்சிட்டே இருக்கும். பாலினுடைய ரேட்டு வந்து அந்த ஃபிக்ஸ்டுனா எப்படிங்க, எஸ்என்எஃப் ஃபேட்டெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அங்கேயும் பண்ணுவாங்களா? அரசு நிறுவனத்துலேயும் ஆவின்லேயும் செக் பண்ணுவாங்க. ஆனால் செக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்துட்டே தருவாங்க. இது உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படிங்க ரேட்டு வந்து ஆவினில்? ஆவினில் ரேட்டு வந்து அதிகப்படுத்தினா நல்லது தானுங்க, லாபம் தானுங்க. ஆனால் அங்கே கொண்டு போக முடியாதுங்களே. இங்கே நம்ம தனியார் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருக்கிறதுனால, கவர்மெண்ட் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருக்கிறதுனால நம்ம அங்கே கொண்டு போக முடியாதுங்க. எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு சாமர்த்தியம் இல்லைங்க. வண்டி இருக்கிறவங்க கொண்டு போகலாங்க, நாமெல்லாம் நடந்து கொண்டு போகிறது. நாம் பக்கமாக சொசைட்டி இருக்குது, கொண்டு போய் ஊற்றிக்கிறோம். 5 ரூபா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறோம். இப்போ பால் கறக்கிறது எப்படிங்கய்யா? நீங்கள் கையிலேயே கறந்துக்கிறீங்க? கையிலேயே கறந்துக்கிறீங்க. கையிலேயே கறந்து நீங்கள் டின்னில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ இந்த பாலில் வந்து என்னென்ன மாதிரியான உப தொழில்கள் பண்ண முடியுங்க? அது அந்த பாலை சார்ந்து என்னென்ன தொழில்கள் இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை. பால் கொண்டு போகிற, தயிர் பண்ணுறாங்க, மோர் பண்ணுறாங்க, அவ்வளோதானே. நம்ம பன்னீர் பண்ணுறாங்க தெரியுங்களா? தெரியாது. அது தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாலில் இருந்து அவங்க செய்கிறாங்க. சரி, அந்த பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது பால் மூலமாக நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணால் இன்னும் லாபகரமாக இருக்குங்களா? அந்த ஐடியா? அந்த ஐடியாவில் இல்லைங்க, நம்ம அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இதே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுங்க. சரியா டைம் இல்லைங்கிறீங்க. இதே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுங்க, பண்ண முடியாது. அதை தாண்டி இந்த சாணத்தையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? என்னங்க சாணம் இல்லைங்க? சாணமெல்லாம் காட்டுக்குள்ளே போடுறோம். உங்களுடைய காடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, வெளியே எங்கேயும் நீங்கள் கொடுக்கல. விவசாயத்தில் என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னீங்க ஐயா? கருவேப்பிலைங்க, மசால் பில்லு. ஓகே. இந்த காரமடை பகுதி வந்து கருவேப்பிலைக்கு மிகச்சிறந்த ஒரு ஊர்னா நம்ம காரமடை தான் சொல்லலாம். ஆமாம். இந்த கருவேப்பிலை மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வரது? அதுக்கு முட்டுவலி போட்டால் வருதுங்க, முட்டுவலி போடாமல் இருந்தால் இல்லைங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் இதை ஏற்றுமதி பண்ணுறீங்க? நாங்கள் வந்து வியாபாரி கொடுக்குறோங்கன்னு அவங்க கொண்டு போய் எங்கே பண்ணுறாங்களே தெரியல. கருவேப்பிலையை வந்து அது எத்தனை ஏக்கர் பயிரிட்டுருக்கீங்க? இப்போ நாங்கள் 2 ஏக்கரா போட்டுருக்குறோங்க. வியாபாரி வெட்டிட்டு போகிறாங்க. எங்களுக்கு 30 ரூபா போட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, 10 ரூபா போட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு? அது போக எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. இந்த மாடுகள் சார்ந்து இந்த மாட்டுப்பண்ணை மூலமாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் வருமானம் வர வாய்ப்பு இருக்குங்கய்யா? பால் ஊற்றின அளவுக்கு வருங்க. ஒரு 100 லிட்டர் வரைக்கும் ஊற்றினா உங்களுக்கு ஒரு வருமானம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம். அதுக்கு வந்து நீங்கள் மாடுகள் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா ஐயா? எல்லாம் இல்லைங்க, அதிகப்படுத்துறதுக்கு இதே செய்ய முடியாதுங்க. இன்னும் அதிகப்படுத்தி என்ன பண்ணுறதுங்க? ஓகே. இப்போ உருளைக்கிழங்கு நான் பார்த்தேன், உருளைக்கிழங்கு எவ்வளோ கொடுப்பீங்க? உருளைக்கிழங்கு வந்துங்க ஒரு மாட்டுக்கு 1 கிலோ 2 கிலோ இப்படி போடும், மாட்டை பொறுத்த அளவு போடும். 1 கிலோ 2 கிலோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து எப்படிங்க, அது வந்து பாலினுடைய தரத்தை அதிகப்படுத்தி கொடுக்குதுங்களா எப்படிங்க? பால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த செட்டில் வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு செட்டு தான் நீங்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்க. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்லெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கல் போட்டு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த செட்டை வந்து இன்னும் நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான ஐடியா இருக்குங்களா எப்படிங்க? இல்லை, இது அப்படியே இது எவ்வளோ காலங்களுக்கு இது தாங்குங்க? இது என்ன இருக்குங்க, இது 100 வருஷத்துக்கு என்ன இருக்குங்க. தாஜ்மஹால் மாதிரியே சொல்லிட்டீங்க. 100 ஆண்டுகளுக்கு இது தாங்கக்கூடிய ஒரு செட்டு தான். இப்போ மேய்ச்சலுக்கு விடப்பட்ட இந்த மாடுகள்லாம் நீங்கள் கொண்டு வந்து இந்த செட்லேயே நீங்கள் கட்டிக்கணும். கட்டிட்டு நீங்கள் பால் கறக்கும் அந்த இதை நீங்கள் இங்கேயே பண்ணிக்குவீங்க இல்லைங்களா? சரிங்க. உங்களுடைய மாட்டுப் பண்ணையை பற்றியும் பல தகவல்கள் நீங்கள் ஒரு பிஸி ஷெட்யூலில் கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி. ஸோ ஐயா பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறத பற்றி
ஒரு நீட்டாக அவர் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட தகவலாக தெரிவித்தாருங்க. நீங்கள் மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். A to Z எல்லா வீடியோக்கள்லையும் நான் வந்து என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டுட்டு தான் இருக்கேன். கேள்வி கணைகள் நீங்கள் தொடுத்தீங்கன்னா அந்த கேள்வி கணைகளை நான் மாட்டுப்பண்ணைதாரர்கள்கிட்ட கண்டிப்பாக எடுத்து உரைக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஒரு விசுவலான ஒரு காணொலியை காட்டியதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தடுத்த காணொலியிலேயே நான் உங்களை சந்திக்கணும்னு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா ரெண்டு இன்ஸ்டா பேஜுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.